அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் என்ற பகுதியில் 19 நாட்களுக்கு பிறகு மத்திய உள்துறைக்கு புதிய செயலாளராக சுனில் பாலிவால் நியமனம். இப்போ சமீபத்தில் டெல்லியில் நடந்த போராட்டத்துக்கு பிறகு அவங்களாம் மாற்றிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதிய உயர்கல்வித்துறைக்கு புதிய செயலாளராக சுனில் பாலிவால் நியமனம் பண்ணியிருக்காங்க. 19 நாட்களுக்கு பிறகு அந்த நியமனம் நடைபெற்றிருக்கு. மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் பதவியில் புதிய அதிகாரியை நியமித்த 19 நாட்களில் மீண்டும் ஒரு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுபோல இளைஞர்கள் விவகாரங்கள் துறை செயலாளராக இருந்த தமிழக IAS அதிகாரி சுனில் பாலிவால் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்தபடியாக ஈரநிலங்கள். பல்லாயிரம் ஆண்டுகளாக குறிப்பிட்ட இடத்தில் கடல், மலை, ஆறுகள், மணல், காற்று, உவர்நீர், நன்னீர் ஆகிய இயற்கை வளங்களின் ஒன்று சேர்ந்து தொடர் பரிமாற்றம் காரணமாக உருவானவை ஈரநிலங்கள். இந்த ஈரநிலங்கள் நமக்கு எப்படியெல்லாம் பயன்படுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப திட்டம். இது ஒரு மிக முக்கியமானது. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்தம் FCRA மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்தது வங்கக்கடலின் மேல் அடர்த்தியான ஓசோன் படலம். அது மிக முக்கியமானது. நீங்கள் பார்த்துக்கோங்க. எதிர்பாராத விதமாக இந்த நிலையில் தான் அந்த உத்தரகாண்ட், நைனிடால் உள்ளிட்ட ஏரிஸ் என்னும் ஆரியப்பட்டா வானியல் அறிஞர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வாயிலாக ஹரிங்கட்டா, கடாங்கி மற்றும் கொச்சியில் உள்ள 206.5 மெகாஹெர்ட்ஸ் ரேடார்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்துள்ளன. எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி உள்ள இதில் தான் இருந்திருக்கு. இவ்வளோ தான் மிக முக்கியமானதாக இருக்குது. மிக முக்கியமாக வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை மசோதா கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க, அனுப்ப போகிறாங்க. இதுபோல் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு என்னது பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கேட்டது மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக ஈரநிலங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் அமைந்துள்ளது, 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை மசோதா வெளிநாட்டு நன்கொடை பெறுவதை இந்த மசோதா தடை செய்கிறது. அந்த வெளிநாட்டு மசோதா எப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டது, அது எப்போது கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது, அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார், இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் உள்ளிட்ட கேள்விகளை கேட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக ஓசோன் படலம் என்பது என்ன என்று விரிவாக்கலாம். ஓசோன் படலத்தில் மொத்தம் எத்தனை அடுக்குகள் இருக்குது அந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த கொஸ்டினை நீங்கள் சொல்லலாம். நன்றி.